பழுக்கிறதுக்கு முன்னாடியே நானும் அலான்றாவும் அப்பப்போ போய் பறித்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பெருசாக பழுத்ததை மட்டும் பறிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். போய் பறிப்போம். நிறைய பேர் வந்து டக் அப்டேட் கேட்டிருந்தீங்க. டக்கெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, அப்படியே போயிட்டுருக்குது எல்லாமே. இது வந்து பர்பிள் கிரேப்ஸ். இதில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் அலான்ட்ரா பறிச்சா, கொஞ்சம் பறவைகள் பறிச்சது, கொஞ்சம் அணில் எடுத்தது. மீதியெல்லாம் வந்து இப்போ தான் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய கொத்தாக இருந்துச்சு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த செடியில் வந்து நல்ல பெருசாக 2 கிரேப்ஸ் கொத்து இருந்துச்சு. பேக் கட்டி வச்சுருந்தோம். ஆனாலும் இந்த மேலே உட்காந்துருக்கல அந்த பறவைகள் வந்து எப்படி எடுக்குதுன்னே தெரியல. ஆனால் பேக் வந்து கீழே விழுந்துருந்தது. அதில் வந்து எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது பழுத்த கிரேப்ஸ் தான்டா. இது க்ரீன் கிரேப்ஸ். சாப்பிட்டு பாரு. புளிக்குதா? இது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, பர்பிள் கிடையாது. ஆனால் இன்னும் ஃபுல்லாக கலர் வரலன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்று சாப்பிட்டு பார்க்குறியா? பழுத்தாச்சு, நல்ல பழம். சூப்பர் குட். ஓ இந்தா. ஓ வெட்டியாச்சா? பாரு, நல்லா இருக்கா? சம்மர்ல இந்த கொத்து. ஐயோ, ஒன்று வந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் காய்க்குது இந்த செடியில். நல்லா இருக்குதாடா. அப்புறம் இங்கேயும் வந்து 2-3 கொத்து நல்லா பழுத்திருக்கு. இன்னும் 1-2 மட்டும் பழுக்கல. அதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் பறிச்சிடலாம். கூட கொஞ்சம் பெருசாக விடலாம். ரொம்ப டெம்ட் ஆகுது, அதனால தான் பறிச்சிட்டேன். இவ்வளோ மட்டும் பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா பறிக்கலாம். இனி அடுத்தது இன்னைக்கு வந்து பழங்கள் அறுவடை. அணில் போகுது. அவனுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோமா இருக்கோம். இந்த வா வேணுமா? வா. அந்த வருது.